அன்பு சகோதரர் பேசுகிறேன். தயவு செய்து வலை ஒளி உங்களுக்கு எல்லாமே அறிமுகமானது. இப்போ ஒரு இது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. மகாவிஷ்ணு, அவர் பேர் மகாவிஷ்ணு. அவர் ஒரு அரசு பள்ளியில் உரையாடல் பண்ணியிருக்காரு. அதில் அவர் ஒரு கருத்தை பரிமாறி இருக்கிறாரு. முதல்ல அன்பு சகோதரர் மகாவிஷ்ணுவுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகத்துக்கு அப்புறப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், நாம் உரையாடுகின்ற போது நம்முடைய வார்த்தைகள் எந்த காரணத்தை கொண்டு இன்னொரு மனிதனை புண்படுத்திடக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய அனுபவசாலியாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் நிதானம் தவறுகின்ற போது நம்மளுடைய வார்த்தையே நம்மளை திருப்பி அடிச்சிருது. இப்போ அது மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ பூர்வ ஜென்மம் அல்லது இப்போ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதை முழுமையாக எந்த மனிதனாலும் உணர முடியாது. அப்படி உணர்ந்த மனிதர்கள் இந்த பூமியில் மனிதர்களாக மற்றவர்களோடு சகசமாக வாழ முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவர்கள் அவருடைய கருத்துகள் முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கும். அவருடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்தில் முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மீகம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். ஆக நீங்கள் சொல்லுகின்ற போது, உங்களுடைய கருத்தை பதிய வைக்கின்ற போது நிச்சயமாக எந்த ஒரு மனிதனையும் பாதித்து விடக்கூடாது என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்திருக்கணும். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு. ஒரு பூர்வ ஜென்மத்தில் தவறு செய்தால், பூர்வ ஜென்மத்தில் அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், இன்னொரு மனிதனை துன்புறுத்தி இருந்தால், இன்னொரு மனிதனை கொலை செய்திருந்தால், எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். இப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புண்படுத்தி இருந்தால் அவன் பிறவியில் இப்படி பிறப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது பொதுவாகவே பழமொழியாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய. எப்பா ஏதோ ஒரு ஆள் வீட்டில் ஒரு இதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அவன் என்ன பண்ணுவானே, உங்கள் அப்பா என்ன பண்ணானா, உங்கள் தாத்தா என்ன பண்ணானா, அதனால தான்டா நீ இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அறியாமையில் பேசக்கூடியவர்கள் இது இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. இவன் நல்லா இருக்கான்றதுனால அவர்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு இது வந்துட்டா, அவன் எப்படி பண்ணானா, என்ன பண்ணானா, அவன் உங்கள் அப்பா இப்படி தான் அநியாயம் பண்ணான், அதனால தான்டா நீ இப்படி பிறந்திருக்க உன் வீட்டில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொது வெளியில் வருகின்ற போது அது மாணவர்கள், வளரக்கூடிய மாணவர்கள், இந்த சமுதாயத்திற்கு எதிர்காலத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே நீங்கள் உரையாடுறீங்க. அப்படி இருக்கின்ற போது அங்கு பலவிதமான குறைகள் உள்ளவர்களும் இருக்கலாம். அது நீங்கள் பல 100 மாணவர்கள் இருக்கின்ற இடத்துல ஒருவருக்கு இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் பேசுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட குறைகள் உள்ள மனிதர்களும் அங்கே இருக்கலாம், குழந்தைகளும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணால் நீங்கள் கண்ணு தெரியாத போயிடும், நீங்கள் இப்படி பண்ணால் கால் நடக்காமல் முடியாமல் போயிடும், நீ இப்படி பண்ணால் முடமாயிடுவோம், இப்படிலாம் சொல்லுகின்ற போது அது அப்படி சம்பந்தப்பட்ட அப்படி உள்ள ஒரு குழந்தையோ அல்லது ஒரு மனிதரோ அங்கே இருந்தாங்கன்னா, அல்லது அந்த இடத்துல நீங்கள் இருந்தால், மகாவிஷ்ணு அவர்களே ஒருவேளை நீங்கள் இருந்தால் உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு உன்னை பாதிக்கும், வேதனைப்படும் அப்படிங்கிறது தான் இதில் பிரச்சனையே. உங்களுடைய ஆன்மீக பேச்சோ அல்லது நடைமுறைக்கு அப்பாற்பட்ட விஷயமே கிடையாது. இது எல்லாம் பேசுறது யதார்த்தமாக நீங்கள் எல்லாம் பேசுவாங்க. எதனாலும் ஒன்று சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னால், நீ என்ன பண்ணியோ, உன் பிள்ளை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அதுக்கு கூட சொல்லுவான், ஒரே ஒரு பிள்ளைய வச்சுருந்தேன், அவன் என்னென்ன பண்ணானோ அதனால தான் அந்த பிள்ளையும் போயிடுச்சும்பான். இப்படிலாம் அவன் கிராமத்து சைடு பேசுவான். அவனுடைய பகையை வெளிப்படுத்திக்கிறதுக்காக பேசுகிற விஷயம். நீங்கள் ஆன்மீகவாதி, ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர், இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். தாங்கள் பேசுகின்ற போது உங்களுடைய வார்த்தை எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு நிலையிலையும் இன்னொரு மனிதனை புண்படுத்த விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் தவறிட்டீங்க. அதற்காக தான் நீங்கள் இப்போ எல்லாருமே, எங்களோட நண்பர் கூட கேட்டார், இவர் பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசுகிறாரு, அப்போ இவர் பூர்வ ஜென்மத்தில் செய்யனால இன்றைக்கி சிறைச்சாலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இது உங்களை தண்டிக்கணுங்கிறது அரசுக்கோ யாருக்குமோ இருந்திருக்காது. ஆனால் தண்டிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க. இனிமேல் அது செய்யாதீங்க. இதெல்லாம் தாண்டி என்னுடைய சிறிய வேண்டுகோள், நம்ம அந்த மகாவிஷ்ணுவுக்கு என்ன சொல்லணுமா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருமே சொல்லலை. எல்லாருமே கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு ஆயுதமாக அரசியல் பேசுகிறவர்கள் அல்லது அரசு நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆயுதமாக எடுத்து அப்பா டாபிக் இல்லாமல் இருந்தது, ஒரு டாபிக் கிடச்சிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிலேயே முழுகிட்டு பேச வேண்டாம் தயவு செய்து. இது என்ன உண்மையிலே சொல்லணும்னு நினச்சா, இந்த மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு ஒரு அறிவுரை, நீ பேசுனது மிகப்பெரிய தப்பு, இனி மன்னிப்பு கேளு, இந்த மாதிரி தவறு இனிமேல் செய்யக்கூடாது வாழ்நாளில், மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு அப்பாலிஷ் பண்ண சொல்லியிருந்தா அவரே கேட்டிருப்பார். சரிங்க, நான் ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லிட்டேன், தயவு செய்து உங்களுடைய மனம் புண்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருப்பார். அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு அதை பெருசாக்கி இன்னைக்கு உட்காந்து பார்த்தா எந்த டிவியில் பார்த்தாலும் அது இது அப்படி பண்ணாது. என்னையா அது? ஒரு காமன் சென்ஸ், ஒரு புது அறிவு. ஒரு தவறு இத்தனை பெரிய தவறா, இத்தனை பெரிய குற்றமா, அல்லது அவ்வளவு பெரிய விஷயமா இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம, ஆஹா கிடைச்சதுடா லட்டுன்ற மாதிரி அதை பிடிச்சி பிசைஞ்சு கசக்கி நசுக்கி லட்டு மாதிரி சாப்பிடணும் இல்லையா, அதை பூந்தியாக்கி சாப்பிட்டா அது பேரை வேற மாதிரி ஆயிடுது. ஆக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது அரசுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் சரி, பிரச்சனை என்னன்னு பாருங்கள். சின்ன பிரச்சனையை பெருசாக்கி அதை ஊதி பண்ணுறதா, அல்லது சிறிய தவறுகளை கூப்பிட்டு பேசி பஞ்சாயத்து பண்ணி, அவனையோ நீ பண்ண தப்பு, அவனை ஊர் பக்கம்லாம் என்ன செய்வாங்க, அது அந்த சின்ன கவுண்டர் படத்தில் கூட ஒரு நீதிபதி வர்ற மாதிரி இருக்கும், ஒரு வழக்கு ரொம்ப நாளாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் அந்த வழக்கு தீர்ந்து போயிடும். அப்போ அவர் கேட்பார் நீதிபதி, அப்போ அந்த வழக்கு நம்ம கோர்ட்டுக்கு வந்தவன் எப்படியும் இருக்கிற மாட்டீங்க 10-20 வருஷம் அப்படிம்பாங்க. ஆக இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி போய் கிடக்கிறதா நீதிமன்றம் வருத்தப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு நாளைக்கு 1008 கிடைக்குதா, சின்ன உடனே வழக்கு. இது நாகரிகமான ஒரு விஷயமா அப்படின்னு தான் யோசிக்கணும். இந்த நாட்டில் நாட்டினுடைய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. தயவு செய்து அதில் கவனம் செலுத்துங்க எல்லாரும். அதுவும் ஒரு அரசு முனைப்பாக அதில் தான் செயல்படணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூப்பிட்டு அவங்கள வான் பண்ணி மன்னிச்சு, அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு பார்க்கணும். அதை விட்டுட்டு இதை பெரிய பூதாகரமாக எடுத்து பண்ணக்கூடிய விஷயமா நம்ம முடிந்த வரை, நான் இது செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லலை. அவர் தான் வரேன் இருக்கார் லாஸ்ட்ல இருந்து. நான் என்ன கேட்குறேன், பல பேர் எவ்வளோ ஊரை விட்டு ஓடி போயிட்டான், பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிகளை சுட்டிட்டுலாம் ஓடினான். அன்றைக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் போயிருப்பாங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காங்க, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த நபர் நான் ஆசிரியராக இருக்கிறேங்க, என்னை பற்றி நிறைய இது பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கூடியவர்கள் வந்துடுவேன், நிச்சயமாக விளக்கம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ வரட்டுமே. அதுக்குள்ளே இவ்வளவு காவல்துறை எவ்வளவு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு போய் நீங்கள் கைது பண்ணதை பற்றி நான் தவறாக சொல்லலை, கைது பண்ணுங்கள், அது தவறு இல்லை. அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குது, அதை தவறு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ பேர் இதுக்கு போகணும். அவர் என்ன அவ்வளோ பெரிய குற்றவாளியா, மிகப்பெரிய தீவிரவாதியா? அவரை யாருன்னா அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடுவாங்களா? ஒன்றுமே இல்லை. இது நான் கேட்கலைங்க, மக்கள் பேசிக்கிறாங்க. இது அரசு உணரணும். காவல்துறையும் தயவு செய்து சின்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கு இத்தனை போலீஸை கொண்டு போகும்போது நமக்கு எவ்வளோ செலவு. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன, கைது பண்ணது எத்தனை பேர்? 4 பேர் போனால் போதும், கூட்டிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம். இந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க, நான் கேட்கல. தயவு செய்து ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆக தவறை பெரிதாக்காமல் எந்த தவறாக இருந்தாலும் அதை சுருக்கி அதை நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. அதுதான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.